Okay, guys, last class நம்ம environmental economics வரைக்கும் பார்த்தோம். Now let's get into basic economic problems. चलो. So what the first paragraph is trying to say is that human wants are unlimited. Resources to satisfy such wants are limited. Resources கம்மியாக இருக்குது, human wants அதிகமாக இருக்குது. ஸோ பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இந்த ரெண்டு விஷயம் மெயினாக இருக்கும். ஓகேவா? wants are unlimited, resources are limited. Okay. இதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see the headings. Okay, so what and how to produce and for whom to produce. என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், what and how much. This is for your 3 marks. Okay, what and how much to produce. First of all, we should know எந்த goods manufacture பண்ணணுன்ட்டு. Say example, இந்தியாவில் வந்துட்டு can you focus only on making மிஷினரிஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணால் போதுமா, இல்லாட்டி பெரிய பெரிய மிஷினோ இல்லை பெரிய பெரிய இன்வென்ஷன் வண்டி பண்ணிகிட்டே போயிருந்தால் பரவாயில்ல, டெக்னிக்கலாக பண்ணால் போதுமா? இல்லை, நம்மளுக்கு என்ன அடிப்படை ஃபுட்டு வேணும், தட் இஸ் ரிக்வயர்டு. அப்போது என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், வாட் டு ப்ரொடியூஸ், அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். I'll read once you see. Every society must decide on what goods it will produce and how much of these it will produce. என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? இது ஒரு பெரிய க்ரூஷியல் டிசிஷன். என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தெரியணும். இப்போ அஸ் அ டீச்சர் எனக்கு என்ன வேணும், do I need பெரிய பெரிய ஐஃபோன் டு டூ த கிளாஸ்? நோ. if I have a normal Android phone, I can go with the classes. Okay, அதேமாதிரி if there is a blackboard with a chalk, that's enough for a teacher. அதை விட்டு எனக்கு பெரிய கிளாஸ் ரூம், டெக்னிக்கலி சவுண்டு கிளாஸ் ரூம் தேவைன்னு இப்போதுக்கு அது தேவையில்லை. பிகாஸ் we are not so sound இல்லை. ஸோ இப்போ என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னு தெரியணும். அதுக்கு க்ரூஷியல் டிசிஷன் என்ன மாதிரிலாம்னா பாருங்கள், whether to produce more of food, clothing, shelter or to have a luxurious goods. நம்மளுக்கு பேசிக் அம்யூனிட்டிஸ் வேணுமா இல்லை லக்ஸுரி குட்ஸ் வேணுமா? நம்மளுக்கு பேசிக் அம்யூனிட்டிஸ், பேசிக் ஃபெசிலிட்டிஸ்னால் என்னடா, பேசிக் நீட்ஸ் என்னடா, ஃபுட், ஷெல்டர், வாட்டர், க்ளோத்திங், இது 4 தான் பேசிக் நீட்ஸ். ஸோ இது வேணுமா இல்லை லக்ஸுரி எடுத்து உங்களுக்கு எதுவுமே சாப்பிட்றதே ஃபுட்டு இல்லாத எனக்கு டைமண்ட் வேணும்னா தேவையா? அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஸோ நம்மளோட ரிசோர்ஸஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஃபார் பேசிக் திங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அக்ரிகல்ச்சர் கூட்ஸ் பண்ணுமா, இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் பண்ணுமா? யூ ஹேவ் டு அக்ரிகல்ச்சர் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணுமா இல்லை இண்டஸ்ட்ரியல் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணுமா? அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் எதை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? தேர்ட் ஒன், வெதர் டு யூஸ் மோர் ரிசோர்ஸ் இன் எஜுகேஷன், ஹெல்த் ஆர் டு யூஸ் எஜுகேஷனுக்கு ஹெல்த்துக்கு காசு யூஸ் பண்ணணுமா இல்லை சில மணியில் அடுத்த போய் மிலிட்ரிக்கு யூஸ் பண்ணலாமா? அது தெரிஞ்சுக்கணும். அப்போ எஜுகேஷனாக புக்கு பிரிண்ட் பண்ணணும், ஹெல்த்துக்குன்னா ஹாஸ்பிட்டல் கட்டணும், இல்லை மிலிட்ரினா நீ அந்த வார் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும். அப்போ அந்த கண்ட்ரி மேலே டிபெண்ட் ஆகும். அந்த கண்ட்ரி ரொம்ப சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா வார் எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணணும். இல்லை நார்மலாக இருக்குன்னா எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன் ஒன்று வந்துச்சுனாவே வார்ன்ற விஷயம் கம்மியாகிடும் தானே. எஜுகேஷன் இல்லை அப்படின்னா தான் நிறைய வார்லாம் ஆகும். அப்படி தான் ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், whether to have more consumption goods or investment goods. Or consumption goods, investment goods difference. Consumption goods na when a goods are being consumed, it is called consumption good. Investment goods na enna, see, I go and invest in LIC, that is investment good. எல்ஐசியில் காசு போட்டு என்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? கன்சம்ஷன் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். நான் ஃபுட்டு இப்போ ஹோட்டலில் வாங்கினா நான் கன்சியூம் பண்ணிவிடுவேன். நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நாளைக்கு அதை நான் விற்றுட்டு எனக்கு காசு வரும். வேறு எங்கன்னா கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ் என்னென்னா, ஒரு கூட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். யூ ஆர் கிவிங் த மனி, யூ ஃபார் டேக்கிங் சம் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் டேக்கிங் சம் கோல்ட் ஆர் லைக் திஸ். யூ ஆர் இன்வெஸ்டிங், உங்கள்கிட்ட இருக்கிற காசு எல்லாமே போட்டு யூ ஆர் டேக்கிங் அ கோல்டு. அப்போ கோல்டு நான் என்றைக்கு வேணாலும் விற்றுக்கலாம். புரியுதா? ஸோ நான் அப்போது கண்ட்ரி என்ன யோசிக்கணும்னா, நம்ம கன்சம்ஷன் கூட்ஸ் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணணுமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட்ஸ் பண்ணணுமா இல்லை ரெண்டுமே ஒரு லெவலில் பண்ணணுமா யோசிக்க வேண்டியது இருக்கணும். ஓகேவா? வெதர் டு ஸ்பெண்ட் ஓவர் ஆன் பேசிக் எஜுகேஷன் ஆர் ஹையர் எஜுகேஷன். பேசிக் எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ணணுமா, ஹையர் எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணணுமா? இட் ரியலி மேட்டர்ஸில் எது மேலே ஃபோக்கஸ் பண்ணோம். சில பேருக்கு நம்ம கவர்மெண்ட்டு சில அமௌண்ட்டு தான் வச்சுட்ருக்கோம். அந்த அமௌண்ட்டை வச்சு எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மேக்ஸிமம் என்னெல்லாம் கேட்டேன்னா நான் சொல்லுவேன், பேசிக் எஜுகேஷன் தான், ப்ரைமரி எஜுகேஷன் தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணேன்னா, பேசிக் கரெக்டாக இருந்துச்சுன்னா மேலே ஈஸியாக வந்துடலாம். பேசிக் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கம்மிங் டு த ஹையர் எஜுகேஷன் தட் வில் நாட் பி ஈஸி. ஓகே, ஸோ பேசிக் எப்போவுமே கைஸ், ஃபார் யூ பீப்புள் அஸ் வெல், பீங் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட், +1 +2 பர்ஃபெக்டாக படிச்சிட்டனா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் எவ்ரி திங் தான். யூ கேன் டூ சிஏ, சிஎஸ், சிஏடபிள்யூ எதுனா பண்ணலாம். பட் வென் யூ ஆர் லூசிங் யோர் கான்செப்ட், +1 +2 சரியாக படிக்கலைன்னா கோயிங் ஃபார்வர்ட் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட். புரியுதா?
வெதர் டு ஸ்பெண்ட் more on basic education or higher education. चलो நெக்ஸ்ட் ஒன், ஹவு டு ப்ரொடியூஸ் த கோட்ஸ். நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம் நம்மளுக்கு தெரியணும். சார் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, சில விஷயம் வந்துட்டு நம்ம பண்ணணும், சில விஷயம் மிஷினும் பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் டேக் கார்பெண்டர். தம்பி கார்பெண்டர் வந்துட்டு நம்ம ஒரு டோர் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், கையிலையும் செதுக்கி பண்ணலாம், மிஷினும் பண்ணலாம். அப்போது நம்ம யோசிக்கணும், மிஷினில் பண்ணால் காசு ஜாஸ்தி ஆகுமா, கையில் பண்ணால் ஜாஸ்தி ஆகுமா? மிஷினில் பண்ணால் காசு கம்மினா அப்போ மிஷினில் பண்ணிட்டு போகலாம், கையில் பண்ணால் காசு ஜாஸ்தினா அப்போ விட்டுடலாம். ஸோ இவன் யோசிக்கணும் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், ஹவு டு ப்ரொடியூஸ், வெதர் டு யூஸ் லேபர்ஸ் டு மேனுஃபேக்சர் ஆர் த மிஷின் டு மேனுஃபேக்சர். ஓகேவா, அங்கே கொடுத்துருக்குவான் பாருங்கள். ஓகே, யூஸ் லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி. லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜினா லேபர்லாம் ஒர்க் பண்ணுவான். கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி, நான் ஒரு எஜுகேஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துறேனே. இப்போ நாங்களாம் என்ன டீச்சரில் வந்து உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறோம், கிளாஸில் வந்து வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ். ஓகே, பட் தென் when you go to universities, like when you go to foreign universities, நீ கிளாஸ்க்கு போவ, நான் டீச்சர் வர மாட்டாங்க, எல்லாமே ரெக்கார்டாக இருக்கும். நீ சிஸ்டமில் உட்காந்து படிச்சுட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வருது, லாக்இன் இருக்கும், லாக் அவுட் இருக்கும். அந்த எவ்வளோ படிச்சிருக்குன்னு அது க்ளீனாகவே உனக்கு எல்லாமே இட் வில் கிவன் மெட்ரிக்ஸ், எவ்வளோலாம் படிச்சிருக்க அப்படின்ட்டு. ஓகேவா, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, லேபர் ஒர்க் பண்ணான்னா லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி, அதே இடத்துல ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜினா மிஷின்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேவா, இது டெக்னிக்கலாக என்ன கூப்பிடுவாங்க தெரியுமா? இன் ஜென்ரல் என்வாயர்மெண்ட் இட் இஸ் கால்டு ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷனாக என்னென்னா, லேபருக்கு பதிலாக மிஷின் ஒர்க் பண்ணுறது தான் இப்போ பெரிய விஷயமா இருக்குது. அதனால தான் ஐடியில் பீப்புள் எல்லாமே ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ லாஸ்ட் லைன் பாருங்கள், தட் இஸ் வெதர் டு யூஸ் மோர் லேபர் ஆர் லெஸ் மிஷின்ஸ் ஆர் வைஸ் வர்ஸா. நிறைய லேபர் யூஸ் பண்ணி கொஞ்சம் மிஷினா, இல்லை நிறைய மிஷினை யூஸ் பண்ணி கொஞ்சம் லேபரான்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் என்ன, வாட் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ். அங்கே ஹவு மச் தம்பி, ஹவு மச் இங்கே ஹவு. ஓகேவா, என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணோம், இது வந்துட்டு எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா, நீ அந்த ஹவு மச்ட்டும் இங்கே ஹவு டு ப்ரொடியூஸ்க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சரியா, இங்கே பாருங்கள், திஸ் இஸ் ஹவு மச், இங்கே ஹவு. ஓகே, தேர்ட் ஒன், ஃபார் whom டு ப்ரொடியூஸ். இது யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம ஒரு கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா எல்லாருக்கும் போய் சேரணும். புவர் பீப்புளுக்கா, ரிச் பீப்புளுக்கா, மிடில் கிளாஸ்க்கா, ஹை கிளாஸ்க்கா, லோ கிளாஸ்க்கா. ஏன்னா இருக்கிற ரிசோர்ஸு கம்மி. என்கிட்ட ஒரு 10 லிட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 10 லிட்டர் 10 டிஸ்ட்ரிக்ட் வேணும்னா அதை கரெக்டாக நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போது நான் பண்ணுறது ஓகே, கூட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டேன், எந்த மிஷினில் லேபரை எல்லாமே டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் யாருக்கு போய் சேரணும்னு தெரியலனா சத்தியமாக தட் ஐடியா வில் பி ராங். That idea will be perfectly wrong. So what you have to focus is that yes, you are going to produce something and you know how much you are going to produce, and you also know that how to produce. Now you should know that what is your target, and end users இருக்காங்களா, யாருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அவங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ணணும். நீ அரக்கோணத்தில் வந்துட்டு ஜர்க்கின்னு ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டேன்னு நினச்சிங்களேன், யாரும் வாங்க மாட்டான். ஏன்னா இங்கே கிளைமேட் எப்போவுமே ஏன்னா ஹாட் கிளைமேட் தானே, ஸோ இங்கே யாருமே வாங்க மாட்டான். அப்போ நீ என்ன பண்ணணும், ஜர்க்கின்லாம் தூக்கிட்டு போய் ஜம்மு அண்ட் காஷ்மீரோ இல்லை கோல்டு வின்டர் சீசன் கிளைமேட்டு எங்கே ரொம்ப கோல்டாக இருக்கும் அந்த இடத்துல போய் விற்றா தான் விற்க முடியும். அப்போ எந்த இடத்துல எங்கே போய் சேர்க்கணும்னு தெரியணும், யாருக்கு விற்க போகிறோன்னு தெரியணும். ஓகேவா, அதுதாங்க கொடுத்துருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, யூ ஷுட் நோ யாருக்கு it should be sold. Okay, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, we should know due to the scarcity of resources a society faces the compulsion of making choice among alternatives. இப்போ நம்மளுக்கு நிறைய இருக்கும்டா, இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு இருக்கும். பட் நம்மளுக்கு சில டைமில் நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு இது தான் வாங்க முடியும்னா அதுதான் வாங்க முடியும். எனக்கு 2 டெக்ஸ்ட் புக் இருக்குது எக்கனாமிக்ஸ்க்கு அப்படின்னா, ஃபாரின் ஆத்தர் 10,000 rupees, நார்மல் ஆத்தர் 1000னா வாட் த ஜென்ரலி பீப்புள் டூ, ஐ வில் கோ ஃபார் 1000 rupees. ஏன்னா எனக்கு இருக்கிற ஆல்டர்னேட்டிவ், எனக்கு 2 ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, ஒன்று இதுவும் வாங்கலாம் அதுவும் வாங்கலாம். அப்போ நான் இதுவும் வாங்கிட்டு போவேன். இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஆல்டர்னேட்டிவ்னா, எனக்கு வண்டி ஓட்ட பிடிக்கும், டியூக் ஓட்ட பிடிக்கும். ஓகேவா, அதே டைமில் எனக்கு ஸ்ப்ளெண்டர் ஓட்ட பிடிக்கும். என்கிட்ட காசு இருக்கிறது ஸ்ப்ளெண்டருக்கு தான், ஆனால் டியூக்கும் பிடிக்கும். 2 பைக்குமே ஆல்டர்னேட்டிவ் தான். அப்போ எனக்கு என்ன காசு இருக்கோ அதை தான் வாங்கிட்டு போக முடியும். அப்போ நான் ஸ்ப்ளெண்டரை வாங்கிட்டு போயிடுவேன், டியூக்கை விட்டுருவேன். ஓகேவா, புரியுதா? அப்போ லிமிட்டட் ரிசோர்ஸஸ் யாருக்கெல்லாம் போய் சேரணுன்றது தான் கான்செப்ட். ஓகேவா, ஸோ வாட் யூ ஹவ் டு நோ இஸ் தட் இங்கே பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் என்னன்னா, வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் how to produce is, second one for whom to produce is, third one. புரியுதா? வேறு எதுனா இருந்தால் you can ask in tomorrow's class. ஓகே, சலோ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்னா என்ன சார்? இப்போ நம்ம 2 விஷயம் ஸ்டார்டிங்லேருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ரிசோர்ஸஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட லிமிட்டட், பட் நம்மளோட தேவைகள் எல்லாமே
unlimited. My wants are unlimited, but my resources are limited. I repeat, my wants are unlimited, but my resources are limited. So what இது பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண there is a device. That device is called production possibility curve. I repeat, the wants are unlimited. எனக்கு எல்லாமே வேணும், ஆனால் என்கிட்ட இருக்க காசு எனக்கு I want to become a guitarist, I want to become a rider, I want to purchase a costly car, everything I want. But do you have the money? If you don't have the money, அந்த அளவுக்கு காசு இல்லைன்னா that is called limited resources. என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை, பட் எனக்கு எல்லாமே பிடிக்கும். கைஸ், அஸ் அ ஹியூமன் பீயிங் we need to லைக் everything. இல்லை எல்லாமே பிடிக்கும்டா, எதிராக தேவையில்லை எல்லாம். அஸ் அ ஹியூமன் பீயிங் இஃப் யூ ஆஸ்க் மீ, ஐ வாண்ட் everything guys, everything, whatever I see எனக்கு வேணும், எல்லாமே we have to use இல்லை, whatever it is, let it be a car, bike, particularly when it comes to bike and all, people who are crazed with bikes and all, they are, that they will be having, and the look they want to see all the bikes and they want to purchase all the bikes. That is how it is. But அவங்க கிட்ட காசு இருக்கும்னா இருக்காது. ஓகே, there are many inspirational stories like that. ஓகே, அது ஒரு டிவைஸ் தான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ன்றது என்னென்னா, நிறைய வான்ஸ் இருக்கும், ஆனால் ரிசோர்ஸஸ் கம்மி. அந்த ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அதை படிக்கிறது ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் பேர் தான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ், பிபிசின்னுவாங்க. ஓகேவா, வாட் பிபிசி? Okay, chalo, I'll explain. I'll read one. See, the problem of choice between relatively scarce commodities due to limited productive resource with the society can be illustrated with the help of a geometric device known as production possibility curve. நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் கம்மி, ஓகேவா, அது எப்படி யூஸ் பண்ணலான்னு படிக்கிறது தான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஓகே, ஜாமெட்ரிக் டிவைஸ்ன்றாங்க. ஓகேவா, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் ஷோஸ் த மெனு ஆஃப் சாய்ஸ் along which a society can choose to substitute one good for another, assuming a given state of technology and given total resources. உன்னை வாட்டி படிச்சுட்டு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் ஷோஸ் த மெனு ஆஃப் சாய்ஸ் along which a society can choose to substitute one good for another, assuming a green state of technology and given total resources. எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும் பாருங்கள். எனக்கு டீ குடிக்கணும்னு ஆசை, ஓகேவா, ஆனால் டீ தூள் ரொம்ப காஸ்ட்லின்னு நினச்சிங்களேன். அப்போ என்ன பண்ணலான்னா, ஐ கேன் கோ ஃபார் ஏதோ க்ரீன் டீ. அப்போது இந்த நார்மல் டீ ரொம்ப காஸ்ட்லி, க்ரீன் டீ கம்மி. ஆக்சுவலாக க்ரீன் டீ தான் அதிகம், நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நார்மல் டீ காசு ரொம்ப அதிகம்டா, டீ தூள். அப்போ என்ன, வாட் யூ கேன் டூ, டீ பவுடர் இஸ் வெரி காஸ்ட்லி. வாட் யூ கேன் டூ இஸ் தட் யூ கேன் கோ ஃபார் க்ரீன் டீ. ஓகே, அப்போது சப்ஸ்டிடியூட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இதுனா எனக்கு க்ரீன் டீ வாங்க முடியாது. அப்போது சாய்ஸ் பாருங்கள், சப்ஸ்டிடியூட் தான். இதுவும் டீ, பட் இது காஸ்ட்லி, இது காஸ்ட்லி இல்லை. அப்போ நான் அதை விட்டு க்ரீன் டீக்கு போகலாம். சப்ஸ்டிடியூட்னா என்னென்னா, இதுக்கு பதிலாக இது. நான் ரோரிட்டோ பென் வாங்கினா கம்மி, ரெனால்ட்ஸ் பென் வாங்கினா ஜாஸ்தினா, அப்போ நான் ரோரிட்டோ பெண்ணே வாங்கிட்டு போயிடுவேன். ஏன்னா ரெண்டுமே ப்ளூ பென்னு தான், இதுவும் ப்ளூ அதுவும் ப்ளூ. ஏன்னா ரெனால்ட்ஸ் பென் காஸ்ட்லியாக இருக்குன்னு தேவையில்லை, எனக்கு என்ன பென்னு எழுதணும் தெரியணும், அவ்வளோதான். அப்போ நான் ரோரிட்டோ பென் கம்மியாகிற காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகேவா, அப்போது இருக்கிற காசுக்கு சப்ஸ்டிடியூட் எது நம்மளுக்கு கரெக்டாக வருதோ அது வாங்கினேன். எக்ஸாம்பிள் ரொம்ப I'll go for bike example itself. உங்கள்கிட்ட 70,000 இருக்குதுன்னு வச்சுக்கேன். ஐ வாண்ட் அ பைக்னா, கேன் யூ பை டியூக்குனா? நோ. ஓகே, யூ ஹேவ் டு கீப் அட்லீஸ்ட் 1,50,000 சம்திங் லைக் தட். அப்போது இஃப் யூ ஹேவ் 70,000, கேன் யூ கோ ஃபார் அ ஸ்ப்ளெண்டர்? எஸ், யூ கேன் ஆராம்சே கோ. ஜாலியாக போய்ட்டு யூ கேன் ஸ்பெண்ட் த மணி ஆன் ஸ்ப்ளெண்டர் அண்ட் யூ கேன் டேக் த பைக். ரெண்டுக்குமே என்ன, பைக் ஓட்டணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்போ பெட்டர் யூ கேன் பை த ஸ்ப்ளெண்டர் அண்ட் கோ. இல்லை நான் டியூக் வேணும்னா, அப்போ இருக்கிற ரிசோர்ஸ் நீ கரெக்டாக யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். எனக்கு 70,000 வச்சு நான் டியூக்கு தான் வாங்கணும்னா, அப்போ உனக்கு லாஸ்ட் திருப்பி கடன் தான் வாங்கணும். கடனை இருக்கிற காசை வச்சு நம்ம கரெக்டாக நம்மளுக்கு வேண்டியதை வாங்கிக்கணும். புரியுதா? அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு கர்வ் தான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். ஓகேவா, சரி. இப்போது இதில் இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வுக்கு சில அசம்ஷன் இருக்குது. சார் அசம்ஷன்னா என்ன சார்? என்றைக்கோ ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்றைக்கோ ஒரு நாள் ஐ வுட் ஹவ் எக்ஸ்பிளைன். அசம்ஷன்னா ஒரு நார்மல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் டு ரன் த லா. அன்றைக்கே சொன்ன மாதிரி ஒரு வண்டி ஓட்டணும் அப்படின்னா வண்டி கையில் இருக்கணும். வண்டி இல்லாத நீ வண்டி ஓட்டணும்னா பண்ண முடியாது. அப்போது அசம்ஷன் என்ன? அசம்ஷன்னா ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அது வேணும். சைக்கிள்னா சைக்கிள் என்கிட்ட கையில் இருக்கணும். இஃப் ஐ ஹாவ் டு ரன், ஐ ஷுட் ஹாவ் லெக்ஸ். எஸ், ஐ ஷுட் ஹாவ் லெக்ஸ் டு ரன். சில பேர் கால் இல்லாத ஐ ஹாவ் டு ரன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகே, இஃப் ஐ ஹாவ் டு ரைட், ஐ ஷுட் ஹாவ் அ sketch in my hand or chalk in hand or pen in my hand to write. Okay, so that is how it is. ஒரு லாவை ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை? ஸோ that is called assumption. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள்,
டைம் பீரியட் டஸ் நாட் சேஞ்ச், இட் ரிப்பெண்ட்ஸ் த சேம் த்ரூ அவுட் த கர்வ். இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் என்னென்னா, இந்த டைம்ன்றது சேமாக இருக்கும். சார் டைம்ன்றது எப்படி சார் சேமாக இருக்கும்னா, இந்த ப்ரொடக்ஷன் இப்போ என்கிட்ட ஒரு காசு இருக்குது, 10,000 இருக்குது. நான் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு நான் மாசா வாங்கலாம், இல்லை மா வாங்கலாம். சரி, ஜூஸ் சேர்த்துக்கலாம், பெப்சி இல்லை மாசா, ரெண்டுத்தில் எதுனா ஒன்று வாங்கலாம். அப்போது நான் யோசிக்க சொல்ல டைம் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த நான் யோசிக்கிற டைமில் எக்கானமி எப்படி இருக்கணும், நார்மலாகவே இருக்கணும். சடனாக நான் யோசிக்கிற டைமில் வார் ஆகக்கூடாது, இல்லை லாக்டவுனில் போகக்கூடாது. இது மாதிரிலாம் நார்மலாக ஒரு எக்கானமி நார்மல் சுச்சுவேஷன் இருக்கணும். அப்போ டைம் பீரியட்னா என்னென்னா, ஒரு 10 நாள் நான் யோசிக்கிறேன்னு வச்சுக்கோ, 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணான்னு யோசிக்கிறேன்னா, அந்த 10 நாளும் எக்கானமி கரெக்டாக தான் இருக்கணும், சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இந்த லா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? அப்போது டைம் ஷுட் பி த சேம். அந்த கர்வ் முடிகிற வரைக்கும் சேமாக இருக்கணும். இந்த கர்வ் என்ன சார் போக புரியும். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் புரிஞ்சிச்சா? செகண்ட் ஒன், டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்ட். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதை வந்துட்டு சேமாகவே இருக்கும், டக்குன்னு சேஞ்ச் பண்ணக்கூடாது. சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, பைக்கை கையிலையும் செய்யலாம், மிஷின்லையும் செய்யலாம். இப்போ கையில் தான் செஞ்சுருந்தாங்கன்னா இப்போயும் கையில் தான் செய்யணும், டக்குன்னு நீ மிஷின் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போது டெக்னிக் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த டெக்னிக் கையில் செய்கிறாங்களா இல்லை மிஷினில் செய்கிறாங்களா? கையில் செஞ்சுருந்தால் கையிலே செஞ்சுட்டு இருக்கணும், மிஷினில் செஞ்சால் மிஷின்லேயே செஞ்சுட்டு இருக்கணும். அப்படி இருக்கணும், சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகேவா? கமிங் டு தேர்ட் பாயிண்ட், தெர் இஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங், நோ ஒன் இஸ் ஐடல். உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 பேராக ஒர்க் பண்ணிருக்கோம், யாருமே தே வில் நாட் பி ஐடல், எவ்ரி ஒன் வில் பி ஒர்க்கிங். ஓகேவா? தட் இஸ் வாட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ். ஓகே. செகண்ட் ஒன், 2 குட்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா 2 விஷயம் பண்ணலாம்டா. அந்த 1000 ரூபாய்க்கு 2 வாங்கிக்கலாம். இப்போ எனக்கு 2 ஆசை. சே எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் புக் அண்ட் ஐ வாண்ட் பிரியாணி டு eat. ஓகே. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் தட், அந்த 1000 வச்சு 800 rupees புக்குக்கும் 200 rupees பிரியாணிக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப நல்லவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 800 rupees பிரியாணியும் ப்ளஸ் புக்கும் வாங்குவாங்க. ஸோ இப்போ என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்கிற காசு கம்மி, ரிசோர்ஸ் கம்மி, அந்த ரிசோர்ஸை 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். 2 விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இல்லை சார் நான் 3 வாங்கிக்கிறேன் சார், பிரியாணி, புக்கு, அப்புறம் வந்துட்டு ஏதாவது ஃபிலிம் போகிறேன் சார் அப்படின்னா, லா என்ன சொல்லுதுன்னா 2 தான் யூஸ் பண்ண முடியும். ரிசோர்ஸஸ் உங்கள்கிட்ட இருக்குது, கம்மியாக இருக்குது, அது 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது புரியுதா? நெக்ஸ்ட் ஒன், ரிசோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபுல்லி மொபைல். மொபைல்னால் என்ன தெரியுமா? நாட் யுவர் நார்மல் மொபைல் விச் யூஸ். மொபைல்னால் ஈஸிலி அவைலபிள். எனக்கு ஐ ஆம் டூயிங் அ பிஸ்னஸ் அப்படின்னா, ஜூஸ் பிஸ்னஸ்னால், இஃப் ஐ ஆம் டூயிங் சுகர் கேன் பிஸ்னஸ், எனக்கு சுகர் கேன்லாம் இங்கேயே கிடைக்கும், கரும்பெல்லாம் இங்கேயே கிடைக்கணும். அப்புறம் நான் போய் தேடக்கூடாது, வேறு ஸ்டேட்டில் போய் எடுத்துகிட்டு வர்றதோ இல்லை வேறு கண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதோ, அப்படி இருக்கக்கூடாது. நான் சுகர் கேன் பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு எது வேணாலுமே அப்போ டக்குன்னு கிடைக்கணும். தட் இஸ் கால்ட் மொபைல். மொபைல்னால் ஈஸிலி அவைலபிள். ஓகே. ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் ஒன், த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் கிவன் இன் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. என்னெல்லாம் வேணும்? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னடா? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்ப்ரனர், எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்கணும், என்ன குவாலிட்டியில் இருக்கணும்னு தெரியணும். ஓகேவா? லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் ஆப்ரேட்ஸ் இன் ப்ரொடக்ஷன். லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னால் என்ன தெரியுமா? தம்பி, ஒரு மிஷின் இருக்குதுன்னு நினச்சிங்களேன், பிரிண்டர் இருக்குதுன்னு நினச்சி, இனிஷியலாக ஒரு பிரிண்டர் வாங்கினீங்கன்னா அந்த பிரிண்டர் என்ன தரும்? 1000 காப்பீஸ் தருதுன்னு நினச்சிங்களேன். போக போக ஒரு இது போடுறீங்களா, யூனோ தட் வாட் எவர் இங்க் யூ யூஸ். ஓகே. வாட் தட் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வாட் டு சே தட். ஓகே. அந்த இங்க்கு போட்டிங்கன்னு நினச்சிங்களேன், அந்த இங்க்கில் 1000 காப்பீஸ் வரும் அப்படின்னா, போக 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 கம்மியாகிடும், ஸ்பீடும் கம்மியாகிடும். மிஷினும் அவ்வளோதானே. எந்த மிஷின் வாங்க ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும்? ஸ்பீடாக ஒர்க் ஆகும். லேப்டாப் கூட எடுத்துங்க, பெஸ்ட் எக்ஸாம்பிள். லேப்டாப் இனிஷியல் வாங்க சொல்ல இட் வில் பி வெரி ஃபாஸ்ட், சூப்பர் ஃபாஸ்ட். ஏன்னா எதுவுமே இருக்காது. போக 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 டேட்டா எல்லாமே சேவ் பண்ணிட்டே இருந்துச்சுல, ஒரு கட்டத்தில் கிராஷ் ஆகிடும், இல்லை கட்டி கரப்ட் ஆகிடும். யூ ஹேவ் டு இன்ஸ்டால் அ நியூ OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போது லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னால் ஸ்டார்டிங்கில் சூப்பராக ஒரு அவுட்புட், போக 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 கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வண்டியும் அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் வாங்க ரொம்ப ஸ்பீடாக போகும், மைலேஜ் வரும். போக போக ஸ்பீடும் கம்மியாகிடும், மைலேஜும் கம்மியாகும். போக 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 ஓடவே ஓடாது, மைலேஜ் 0 வந்துடும். அப்போ தூக்கி போட வேண்டியது தான். ஓகேவா? லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னால் என்னென்னா, ஒரு கட்டத்தில் எல்லாமே கம்மியாகிட்டே வரும். நம்ம ஹியூமன் பீயிங் அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் வில் பி எனர்ஜெட்டிக் வயசு ஆக எனர்ஜி லெவல்ஸ் வில் கோ டவுன், ஆல் தான். தட்ஸ் இட். ஓகே. தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே. சலோ. ஓகே. Now see the diagram தல. ஓகே. இந்த ஒரு டேபிள் பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் யூ ஹேவ் டு ஹேவ் இன் யுவர் மைண்ட் இஸ் தட் ரிசோர்ஸ் கம்மியாக இருக்குது, அந்த ரிசோர்ஸ் வச்சு ரெண்டு ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணலாம். சலோ.
ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி பாருங்களேன். எனக்கு நான் ஃபுட்டே வேணாம், இப்போ 2 தான் பண்ணேன், 2 ப்ராடக்ட் தான் சொன்னேன். இப்போ 2 விஷயம் இருக்குது, ஃபுட்டு, காரு. என்கிட்ட இருக்கிற காசு கொஞ்சம், ரிசோர்ஸஸ் கொஞ்சம். அது காசுனா இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், எதுனா இருக்கலாம். என்கிட்ட இருக்கிறது லிமிட்டட். அப்போ அந்த இருக்கிற ரிசோர்ஸ் இப்போ இந்த இடத்துல நம்ம காசே வச்சுக்கலாம்டா, அதுதான் அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்கிட்ட இருக்கிற காசு கம்மி. இப்போ நான் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று ஃபுட்டு மேனுஃபேக்சர் பண்ணலாம், இல்லை காரை மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்களேன், ஃபுட்டே பண்ணுறதில்ல, அப்போ வெறும் கார் தான். செகண்ட் ஒன் பாருங்களேன், கொஞ்சம் ஃபுட்டு, இங்கே ஃபுட்டு போட சொல்ல அங்கே பாருங்கள் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது பாருங்கள் கார். அப்போ ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ண அங்கே கார் ப்ரொடக்ஷன் கம்மியாகிட்டே இருக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் என் கையில் இருக்குது. 10 லட்சம் எடுத்து காருக்கும் போட்டுடலாம், 10 லட்சம் எடுத்து வெறும் ஃபுட்டுக்கும் போடலாம். அந்த 10 லட்சத்துக்கு இது 2த்துக்குமே போடலாம். இங்கே என்ன கான்செப்ட்னா, ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க சொல்ல இன்னொன்று கம்மியாகும். இங்கே பாருங்கள், ஃபுட்டு 0க்கு சொல்ல 25 காசு, ஃபுட்டு 100க்கு வர சொல்ல அங்கே கார் 25லேருந்து 23. அப்போ ஃபுட்டு 200க்கு வர சொல்ல 23லேருந்து 20, ஃபுட்டு 300க்கு வர சொல்ல 20லேருந்து 15. அப்போ ஃபுட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க சொல்ல கார் கம்மியாகிட்டே இருக்குது. புரியுதா? இதுதான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கவனம். என்னென்னா, ரிசோர்ஸை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், 2த்துக்கும் யூஸ் பண்ணோம். அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், நம்மளுக்கு மணியும் வரணும். ஓகேவா? அதுதான் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கவ். இதோட மெயின் அசம்ஷன் என்னென்னா, 2 கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஒன்று இதில் கான்செப்ட் லிங்க், ஒரு ஈஸி மெத்தட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்னென்னா, ஒரு கூட் மேனுஃபேக்சர் ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்குன்னா இன்னொரு கூட் மேனுஃபேக்சரிங் கம்மி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? வேறு எதுவுமே மேலே தட்ஸ் இட் அபவுட் யூ. ஓகே, இஃப் யூ குட் ரீட் திஸ், இந்த கான்செப்ட் அவ்வளோதான். ஓகேவா? நீ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுட்டு 0 இருக்கும், லாஸ்ட்டு 6th ஒன் பார்த்தீங்கன்னா கார் 0வாக இருக்கும், ஒரே ஃபுட்டு பண்ணுறாங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா 2மே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்கடா தம்பி. யூ ஹேவ் டு see உன்னோட எக்ஸ் ஆக்சஸ் ஃபுட் ப்ரொடக்ஷனும், ஒய் ஆக்சஸ் தம்பி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 5 marks as well as 3 marks. ஓகே, எக்ஸ் ஆக்சஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஒய் ஆக்சஸ் நம்பர் ஆஃப் கார்ஸ். ஓகேவா? அப்போ அந்த கர்வை பாருங்களேன், அந்த கார் கம்மியாயிட்டு 25லேருந்து 20 வர சொல்ல ரைஸ், ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 500 to 400, 20 to 15 வர சொல்ல 400. ஸோ கார் கீழே வர ஃபுட் இன்க்ரீஸ் ஆகும், ஃபுட்டு கீழே வர கார் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று இன்க்ரீஸ் ஆக சொல்ல இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும், இன்னொன்று டிக்ரீஸ் ஆக சொல்ல த ஃபஸ்ட் ஒன் வில் இன்க்ரீஸ். ஓகே, தட் இஸ் ஹவ் இட் இஸ். இதெல்லாம் ஒரு வாட்டி நீ படிச்சுன்னா ஈஸியாக புரியுண்டா தம்பி, நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ வாட் எவர் ஐ எக்ஸ்பிளைன்ட் வில் பி த ரைட் திங். இந்த டயக்ராம் இருக்குல்ல, இந்த டயக்ராம் பற்றி சொல்லிடுறேன் பார்த்துக்கூட தம்பி. இந்த டயக்ராம் என்னென்னா, இப்போ அந்த ஏ கவ் இருக்கா, ஏஇ கவ் இருக்குது, A1 E1 இருக்குது. சார் ஏஇ ஒரு கவு, A1 E1 பாடுறா தம்பி. அது எப்போது வேறு லெவலுக்கு போவோம் அப்படின்னா 2 விஷயம். ஏஇ இருக்குது எப்படின்னா, என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குன்னா ஏஇ வந்துட்டு 10 லட்சம்னு வச்சுக்கலாம். அப்போ 10 லட்சத்துக்கு தான் நான் வாங்க முடியும். சப்போஸ் என்கிட்ட 10 லட்சம் தான் இருக்குது, நாளைக்கு சடனாக நான் ஒரு பெரிய பணக்கார ஆகிட்டேன், எனக்கு நிறைய காசுனா, இப்போ என்னோடய லிமிட் வந்துட்டு 15 lakhs ஆயிடுச்சு. அப்போ நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம்? 15 lakhs பண்ணலாம். என்கிட்ட 10 லட்சம் இருக்க சொல்ல 10 லட்சத்தை தான் நான் வாங்க முடியும். அதுதான் லிமிட்டட் ரிசோர்ஸ் எனக்கு. இப்போ 10 லட்சத்தை தான் என்னால் வாங்க முடியும். நான் ஆல் ஆஃப் சடன் எனக்கு காசு வந்துருச்சு ஜாஸ்தி, ஒரு 5 லட்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அப்போ என்னோடய லிமிட்டு 10 lakhs வந்து 15 lakhs போகும். அப்போது என்னோடய ரிசோர்ஸ் ஜாஸ்தியாக சொல்ல என்னோடய கர்வ் வந்துட்டு ஏஇலேருந்து A1 E1க்கு ஜம்ப் ஆகும். அதுதான் க்ரோத் ஆஃப் ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்கானா. வெரி சிம்பிள் தம்பி. ஏஇன்றது நான் சொன்ன எக்ஸாம்பிள் 10 lakhs ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன், நிறைய ப்ராஃபிட்டை சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட கையில் காசு 15 lakhs. அப்போ 15 lakhsன்றது 5 லட்சம் எக்ஸ்ட்ரா. 5 லட்சத்துக்கு இப்போ நான் எக்ஸ்ட்ரா வாங்கலாம். அப்போ என்னோடய லிமிட்டு 10 லட்சத்துலேருந்து 15 லட்சத்துக்கு போயிடுச்சு. அப்போது நவ் மை கர்வ் வில் மூவ் ஃப்ரம் ஏஇ டு A1 E1. ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கோம் ரீசன் சம்வேர் தே வுட் ஹவ் கிவன். சலோ ஐ வில் சே வாட் ஐ சி. ஓகே, ரீசன் கொடுத்துருக்கான். த பிபிசி ஷிஃப்ட் upward or downward due to change in the supply of productive resources. என்கிட்ட ரிசோர்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு, என்கிட்ட காசு ஜாஸ்தி ஆகிடுச்சு, இல்லை தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு, மண் ஜாஸ்தி ஆகிடுச்சு, லேண்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா நான் ஒரு கவுலேருந்து இன்னொரு கவுக்கு ஜம்ப் ஆவேன். நெக்ஸ்ட் ஒன், சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி. சார் ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜினா என்ன சார்? புரியல சார். நான் சில இதை ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், என்கிட்ட 10 ரூபா இருக்குடா,
நான் 2 கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். கையில் பண்ணால் ₹5 ஒரு ஷார்ப்னர் வச்சுங்களேன். ஷார்ப்னர் நான் என்கிட்ட ₹10 தான் இருக்குது. அந்த ₹10 வச்சு 2 ஷார்ப்னரை மேனுஃபேக்சர் பண்ணுறேன். ஒரு ஷார்ப்னர் ரேட் வந்துட்டு 5. அப்போ எத்தனை ஷார்ப்னர் பண்ண முடியும்? 2 ஷார்ப்னர். இப்போ நான் யோசிக்கிறேன், ஓகே ₹10 ஆச்சுக்குன்னு நான் 2 ஷார்ப்னர் தான் பண்ணுறேன். இந்த ஒரு மிஷினை வாங்கி போட்டால் ₹10க்கு 4 ஷார்ப்னர் பண்ணலான்னா, அப்போ அந்த மிஷின் வாங்கி போட்டோன்னா 2 ஷார்ப்னர் பதிலாக 4 ஷார்ப்னர் வரும்ல. அப்போ என்னோடய ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகும்ல. இதுதான் ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி. when my technology improves, my production also will improve. அப்போ தான் I will move from AE to A1 to E1. புரியுதா? சரி, அப்போ லெட்ஸ் கம் பேக் டு திஸ். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, P1, P2, P3, P4, P5. சார் இது எப்படி சார் புரிஞ்சுக்கணும்? P1 அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ப்ளூ பாயிண்ட் இருக்கா அப்படின்னா, நான் கார் வண்டி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, கூட்ஸு, ஃபுட்டு இல்லை. P2 பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, காரும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. P3 பார்த்தீங்கன்னா 20 கார்ஸ் 200 ஃபுட்டு. P4 பார்த்தீங்கன்னா 15 கார்ஸ் 300 ஃபுட்டு. P5 பார்த்தீங்கன்னா 10 கார்ஸ் 400 ஃபுட்டு. P6 பார்த்தீங்கன்னா 500 ஃபுட்டு, காரே கிடையாது. ஓகேவா? இதுதான் பிபிடி. நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. என்கிட்ட ரிசோர்ஸஸை வச்சு அசம்ஷனில் பார்த்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். 2 கூட்ஸ் தான் சொன்னாங்க. சார் இங்கே ஏன் சார் 2 கூட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம நிறைய பண்ணோன்னா அசம்ஷனே சொல்லுது 2 கூட்ஸ் தான் வாங்கிக்கணுன்ட்டு, யூஸ் பண்ணணுன்ட்டு. அப்போது என்கிட்ட இருக்கிற காசு 2 விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணுறேங்க, காரு, ஃபுட்டுக்கு. ஓகேவா? இங்கே இன்னொரு விஷயம், ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இது ஆல் தான், பிபிசி இஸ் ஓவர். ஓகேவா? இந்த ரெட் லைன் இருக்குல்ல, ரெட் லைனுக்கு மேலே நம்ம போகவே முடியாதுடா. இங்கே ஒரு பி இருக்குது. ஓகேவா? இந்த க்ரீன் இது ஆரோ மார்க் பக்கத்தில் பி இருக்குல்ல, சார் அந்த இடத்துல நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே 10 லட்சம், நான் 20 லட்சத்துக்கு வாங்க முடியுமா? பண்ண முடியாது. அப்போது அந்த கர்வுக்கு மேலே போக முடியும்னா போக முடியாது. இந்த இடத்துல நான் டச் பண்ணால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரெட் லைன் மேலே போக முடியாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது 10 லட்சம் தான். நான் 10 லட்சத்துக்கு தான் வாங்க முடியும். 10 லட்சத்துக்கு மேலே ₹1 கூட வாங்க முடியும். ஏன்னா இருக்கிறது ஐ ஹவ் ஒன்லி 10 lakhs. ஓகே, கம்மிங் டு யுவர், சார் அந்த ரெட் லைனுக்குள்ளே பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் யூ வில் பி வெரி, என்ன சொல்கிறதுனா, உன்னை இன்எஃபிஷியண்ட்டானு சொல்லுவாங்க. என்கிட்ட 10 லட்சம் இருக்குது, ஆனால் 10 லட்சம் நீ யூஸ் பண்ணுறதில்ல, 8 லட்சம் தான் யூஸ் பண்ணுறது. சும்மா 2 lakhs நான் வச்சுட்ருக்கேன். அப்போ அது வேஸ்ட்டு தானே. எனக்கு 10 லட்சம் கையில் இருந்தால் அந்த 10 லட்சம் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியணும். தெரியல அப்படின்னா அது யூஸ் இல்லை. ஓகேவா? அதுதான் இங்கே உள்ளகிற P1. ஓகேவா? அந்த ரெட் லைன் வந்துட்டு என்னென்னா, கரெக்டாக நீ காசு யூஸ் பண்ணுற. 10 லட்சமாக யூஸ் பண்ணிட்டேன்னா அந்த ரெட் லைன்ரா. 10 லட்சம் மேலே எதுவுமே பாசிபிள், ஏன்னா உங்கள்கிட்ட காசு இல்லை, பண்ண முடியாது. 10 லட்சம் கீழே பாசிபிள், பட் இன்எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன் பாரு, அது சம்பவ தேவோட செட். ஓகே, அது சொல்லியிருக்குவாங்க ஏன் அப்படின்ட்டு. ஓகே, that you have to remember. Apart from that, nothing else, guys. So where is that? If you could read that, it will be shown. அந்த ரெட் லைன் ஒண்டி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க. கீழே ஆல்சோ அந்த கீழே பாயிண்டில் யூஸ் பண்ணலாம், பட் ஸ்டில் இட் வில் பி அண்டர் யூட்டிலைஸ். somewhere they would have given. Wait, okay, P1 should be here. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க போகிற கான்செப்ட், with the help of given resource and the techniques production point outside the production possibility. In the points outside the production possibility are unattainable as society resources of production are not sufficient. நான் சொன்ன எக்ஸாம்பிளில் மட்டும் 10 லட்சம் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போக முடியுமான்னா இதுக்கு மேலே நீ போக முடியாது, ரெட் லைன் மேலே போக முடியாது. அதுதான் இங்கே கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ வாட் எவர் ஐ சே கைஸ், ஐ எம் நாட் சேயிங் ஆன் மை ஓன். நான் ஓனாலாம் சொல்லடா. ஓகேவா? உன்னோட டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்கோ உனக்கு புரிய வைக்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் சொல்லுறது எல்லாமே டெக்ஸ்ட் புக்கில் இருக்குன்னா சார் கண்டிப்பாக இருக்கும். அந்த செகண்டில் என்ன இருக்குது பாருங்கள், பாயிண்ட்ஸ் லையிங் இன்சைட் த கர்வ் லைக் P7 எங்கே இருக்குது? இதோ இந்த P7, இதுதான் P7. ஓகேவா? அந்த லைனுக்கு கீழே. ஓகே,
points P7 are attainable by the society, but at this point resources production are not fully employed. ரிசோர்ஸஸை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணலான்ற இருக்கிற 10 லட்சத்தை கரெக்டாக உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? லாஸ்ட்டாக போயிடலாம்டா. யூசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்லாம் சொல்லிடுறேன். Production possibility curve is a geometric devices which shows how the limited resources can be used for two goods. ஓகேவா? என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். அது எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றி படிக்கிறது தான் ஒரு டிவைஸ். என்ன டிவைஸ்னால் ஜாமெட்ரிக் டிவைஸ். அண்ட் தட் ஜாமெட்ரிக் டிவைஸ் இஸ் கால்ட் ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். புரியுதா? சரி. Coming to uses of production possibility curve, I will say very easily. Listen, the production problem of choice. சில பேருக்கு இது இருக்கும்ல, நான் இது வாங்கலாமா அது வாங்கலாமா. இப்போ ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எனக்கு எது முக்கியம், எதை வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நான் ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னா ரிச் பீப்புளுக்கு என்ன பண்ணலாம், புவர் பீப்புளுக்கு என்ன பண்ணலாம். ஏன்னா இவங்கக்கிட்ட இந்த இடத்துல ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்குது. இது வந்துட்டு மேக்ஸிமம் அவங்களுக்கு போய் சேரணும், இவங்களுக்கு போய் சேரணும். எனக்கு சாய்ஸ் வரும், எதெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலான்ட்டு. ஓகேவா? செகண்ட் ஒன், நோஷன் ஆஃப் ஸ்கேசிட்டி. இங்கே என்ன ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கவுலேருந்து என்ன ஒன்று புரிய வரும்னா, அவன் என்ன சொன்னான், தம்பி உங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே கம்மி, யோசிச்சு பண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணு. இல்லை நீ கேபிட்டல் கூட்ஸ் பண்ணோமா, இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் பண்ணோமா, இல்லை அக்ரிகல்ச்சரல் கூட்ஸ் பண்ணோமா, இல்லை யாருக்கு கரெக்டாக அது எது செய்யணும் அதை பார்த்து பண்ணு. ஏன்னா இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே கம்மி. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, என்கிட்ட இருக்கிற காசை வச்சு நான் வாட் ஐ கேன் டூ இஸ் தட் ஐ கேன் சி வாட் ஐ கேன் டூ ஃபார் மை வாட் ஐ கேன் டூ ஃபார் மை ஃபேமிலி. ஆர் இப்போ எனக்கு 2 விஷயம் இருக்கும். I want to buy a bike, I want to take care of my family. What I will do is that I will take care of my family. There is no need of bike. இருக்கிற பைக் வச்சு ஓட்டினாவே போதும். அப்போது ஸ்கேசிட்டின்ற ஒரு விஷயம் க்ளீனாக தெரியும் பிபிசி படித்தா. தம்பி உங்கள் லைஃப்லேயும் அவ்வளோ தான், ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்லேயும் அவ்வளோ தான். உங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த பேரண்ட்ஸ் ஆர் கிவிங் மணி, இட் ஷுட் பி யூஸ் பர்ஃபெக்ட்லி. உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜும் பிபிசிக்கு அப்ளிகேபிள்ரா. உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜ் கரெக்டாக, உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜ் எல்லாமே இருக்கிற நாலேஜ் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ அந்த ரெட் லைன் நீ உன்னோட லைஃப் சுச்சுவேஷனே இங்கே போடலாம். உங்கள்கிட்ட இருக்கிற உனக்கு ஒரு சில திறமை உனக்கே தெரியும், எனக்கு இவ்வளோ முடியும் என்னாலன்னா அதுதான் ரெட் லைன். அதுக்கு மேலே போக முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸு, கஷ்டம். எனக்கு தெரிகிற அளவு தான் என்னால் படிக்க முடியும். ஓவராக ஒரே நாளில் ஐ கேனாட் பிகம் அ டாப்பர். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போய் டாப்பர் ஆக முடியும். ரெட் லைன்ன்றது என்னோடய லெவல். அது தாண்டி போக முடியும்னா போக முடியும், கொஞ்சம் நாள் ஆகும். இப்போத்துக்கு ஆகாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிற மைண்ட் செட் இவ்வளோ தான். என்கிட்ட ஒரு சில மைண்ட் செட் இருக்கும், அதுக்கு கீழே என்னால் 100 மார்க்ஸ் ஒரு 80 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஆனால் 30 தான் எடுக்கிறேன். அது யார் தப்பு? உன்னோட தப்பு. பிபிசி வந்துட்டு உன் லைஃப் சுச்சுவேஷனை தூக்கி போட்டு பார்த்தாவே க்ளீனாக புரிஞ்சிடும். இது வந்து என்ன, நீ பிபிசி உனக்கு போட்டினா உனக்கு என்ன தெரியும்னா, எனக்கு டேலண்ட் இருக்கா, நான் படிக்க மாட்டேங்கிறேன். எனக்கு டேலண்ட் இருக்க ஒரு அளவுக்கு, அதுக்கு மேலே ஆசைப்பட்றேன். அதுவும் தப்பு, கீழே இருக்கிறதும் தப்பு. கரெக்டாக இருக்கணும். எப்படி பர்ஃபெக்டாக சொல்லலாம். தேர்டு ஒன், சொல்யூஷன் டு சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ். தம்பி இந்த ப்ராப்ளம்ஸுன்னு வாட் டு ப்ரொடியூஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் எப்படி தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறதும் பிபிசி யூஸ் பண்ணுவோம். சொல்யூஷன் டு சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ்னால் என்ன? சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் இஸ் வாட் டு ப்ரொடியூஸ், வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ், அண்ட் ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். ஓகேவா? ஸோ இந்த 3. ஃபஸ்ட்டு ஒன் என்ன? ரிசோர்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் சாய்ஸ். எதை சூஸ் பண்ணலான்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். செகண்ட் வந்துட்டு அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே ஸ்கேர்ஸாக இருக்கும். தேர்டு வந்துட்டு சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் தருவாங்க. சென்ட்ரல் ப்ராப்ளம்ஸ்க்கு எனி இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் இஸ் தேர்? No. The central problem of an economy can be explained with the help of PPC. The solution of problem of what to produce involves the decision regarding the choice of location on the production curve. The solution of problem of what to produce involves the regarding நம்ம பிபிசி போட்டோன்னு நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நம்ம கம்பெனி எந்த இடத்துல இருக்குது, நம்ம ரிசோர்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா இல்லையா, இல்லை ஓவராக பண்ணுறதுக்கு ஆசைப்படுறோமா, எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ ப்ராப்ளமும் தீர்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான். திஸ் இஸ் வாட் யுவர் ஃபஸ்ட் சாப்டர். a very lengthy chapter, not lengthy chapter but ஃபுல்லாக தியரிடா. ஓகேவா? லாஸ்ட் இது ஒண்டி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு யுவர் பிபிசி. ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சிச்சுல. இதுக்கப்புறம் ஃபார் மீ இட்ஸ் அ கேக் வாக். இதுக்கப்புறம் எல்லாமே கான்செப்டா. இட் வில் பி டூ குட் கைஸ். பிலீவ் மீ, ஐ வில் மேக் யுவர் எக்கனாமிக்ஸ் as very simple as that. ஓகே, ஐ வில் மேக் யூ இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வாட்டி திருப்பியும் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு வாட்டி படிச்சுட்டேன்னு நினச்சிக்கேன், everything will be done. Okay, very simple guys. Economics, believe me, economics is very
வெரி ஈஸி. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே யூ கேன் கிவ் மீ அ கால் ஸோ தட் ஐல் பி ஏபிள் டு ஆன்சர். சரி, ஓகே. அப்போ நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்தோம்? பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம், ப்ளஸ் யோர் பிபிசியை பார்த்தோம். ஓகேவா? தட்ஸ் இட் கைஸ், லெட்ஸ் see you in another class. Okay, thank you, bye bye.